ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நான் இயேசு அன்பர் ஊழியத்தின் வாயிலாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருப்பீர்கள் என்று எண்ணி நான் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு தகப்பன். கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் காத்துக்கொண்டு நம்முடைய பாடுகள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்க செய்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக, ஒரு புதிய கிருபைக்குள்ளாக நம்ம தேவன் நடத்தி கொண்டு வருகின்றார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த புதிய ஆண்டானது இயேசு அன்பர் ஊழியத்தின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்களுக்கு ஒரு விசேஷித்த பெருக்கத்தின் ஆண்டாக இது காணப்படும் என்று சந்தேகமில்லை. நீங்கள் விசுவாசத்தால் மாத்திரமே இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்பாமல் என்னதான் பிரயாசப்பட்டாலும் நமக்கு அது ஜெயமாய் காணாது. ஆகவே நாம் வார்த்தையில் விசுவாசித்து அந்த வார்த்தையை ஈறுகளாய் பற்றி கொண்டால் மாத்திரமே அதனுடைய அன்பு, சாந்தம், நற்குணம், அதனுடைய ஐஸ்வர்யம், சம்பூர்ணம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய இலக்கு எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவ வார்த்தை என்று சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் உண்டு பண்ணுகின்ற ஒரு வார்த்தை. கிறிஸ்து என்றாலே நமக்கு ஒரு ரட்சிக்கின்ற ஒரு தேவன், நம்முடைய பாவங்களை எல்லாம் நீங்கி செய்து ரட்சிக்கின்ற தேவன், தேவ ஆட்டுக்குட்டியானவர். அந்த தேவன் தான் இந்த ஆண்டு நம்மை பெருக்கத்தின் ஒரு ஆண்டுக்குள்ளாக நடத்தி கொண்டு செல்கின்றார். இந்த ஆண்டு நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் அநேக காரியங்களிலே, அநேக செயல்களிலே, அநேக லட்சியங்களிலே நாம் ஜெயம் பெறுவோம். இந்த ஆண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நிறைவான பலனை காண முடியும். எவையெல்லாம் கடந்த ஆண்டிலே குறைவாய் காணப்பட்டதோ அது எல்லாம் இந்த ஆண்டு தேவன் அது எல்லாம் மறக்க செய்து புதிய ஆண்டுக்குள்ளாக ஒரு புதிய கிருபையோடு, புதிய பலத்தோடு, புதிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கொண்டு செல்ல தேவன் கிருபை செய்கின்றார். அன்புள்ள தேவ ஜனமே, நீங்கள் தேவாலயத்துக்கு சென்றிருப்பீர்கள், தேவனை ஆராதித்து துதித்து பாடி மகிழ்ந்து வந்திருப்பீர்கள். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். இந்த ஆண்டு என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும், இல்லை நான் எப்படி முன்னேறுவேன், எப்படி நான் வளர்ச்சி அடைவேன், நான் வீடு கட்டிடுவேனா, அல்லது எனக்கிட்ட சொந்த தொழில் வந்துடுமா, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, நான் உயர்ந்த ஒரு கல்விக்கு செல்ல முடியுமா, நான் செய்கின்ற காரியமெல்லாம் ஜெயமாய் முடியுமா, இப்படி அநேக குழப்பங்கள், தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அதையெல்லாம் ஜெயமாய் மாற பண்ணின்ற ஒரு ஆண்டுக்குள்ளாக நம்மை கூட்டிக் கொண்டு வந்துள்ளார். ஆகவே நாம் விசுவாசிப்போம். விசுவாசத்தால் மாத்திரமே அந்த ஜெயத்தை பெற முடியும். அந்த ஐஸ்வர்யம், ஆசீர்வாதத்தை பெற்று நம்மால் சுதந்திரத்தை கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் விசுவாசிங்கள். கட்டாயம் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசத்தால் மாத்திரமே ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள் என்பதை நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒரு ரெடிமேட் வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம். இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கின்ற அந்த பன்முகத்தன்மை யாரும் சிந்திப்பதில்லை. அந்த வார்த்தை என்ன சொல்கின்றது, அந்த வார்த்தையினுடைய ரகசியத்தை கற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும், அந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும், அந்த வார்த்தையினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், அது மாத்திரமல்ல அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள எனக்குள்ள என்ன காரியங்கள் விடுபட வேண்டும், நான் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. 1ஆம் தேதி ஆனதும் புதிய வருடம் பிறந்து விட்டது, வாக்குத்தத்தம் வாங்கிட்டோம், இந்த ஆண்டு செழிப்பாயிரோம்னு சொல்லி ஒரு மூலையில் போட்டு உட்காந்துருவாங்க. அது போன்று இருக்கக்கூடாது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசத்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு காரியத்தையும் நேர்ச்சியாக செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போனதாக இல்லாமல் நீங்கள் விசுவாசத்தில் தேர்வாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றுவார். நீங்கள் துக்கப்பட்டு போகாதபடி உங்கள் கொம்பை உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். கடந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், வேதனை, நிந்தனை, நம்மை கொலை செய்யும்படியான சூழ்ச்சிகள் அல்லது பழிவாங்குகின்ற எண்ணங்கள் அல்லது இவனை எப்படியாவது அடித்துவிடலாம் என்று தோன்றுகின்ற எண்ணங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்து காணப்படலாம். இன்றைக்கு அதை எல்லாம் ஆண்டவர் நினைத்து பார்க்கின்றார். அதை எல்லாவற்றையும் மறக்க செய்து அதுக்கு சரியாக நீதி கட்ட செய்து உங்களை ஒரு பெருக்கத்தின் ஆண்டுக்குள்ளாக யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்களோ அவர்கள் கண்கள் காண தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் அவரை விசுவாசிங்க. அவர் ஈர்களாய் பிடித்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறே என்னவென்று பார்த்தோம்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்காமல் நாம் ஒரு இன்றைக்கு முளைத்த காளான் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம். வாக்குத்தத்தம் பெற்றோடனே அவ்வளோதான், அந்த வருஷமெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம வந்துடுறோம். அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை ஒரு மனிதனை தேடி வருகின்றதுன்னு சொன்னால் அவனை ரட்சித்து பக்குவப்படுத்தி உருவாக்கி அந்த வசனத்துடைய எல்லா எண்ணங்களையும் புரிய செய்து அதன் பின்பு தான் ஒரு பரிபூர்ணம் அடைந்த பின்பு தான் அந்த ஆசீர்வாதம் அவனை மேற்கொள்ளுது. ஆகவே நாம் வார்த்தையில் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே வெறுமனிக்கா நீங்கள் வாக்குத்தத்தை மாத்திரம் பார்த்துட்டு செல்லாமல் அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான வாக்குத்தத்தம், இந்த ஆண்டு இயேசு அன்புள்ள ஊழியத்தின் வாயிலாக தேவன் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதிசயமாய் நடக்கப் போகின்ற ஒரு வாக்குத்தத்தம். நாம் செய்கின்ற காரியமெல்லாம் ஜெயமாய் மாறப்போகின்ற ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை பார்ப்பதற்கு முன்பாக கொஞ்சம் தேவன் நாம ஸ்தோத்தரிப்போமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, புதிய நாளை காண செய்ததுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய மீறல் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுடைய சாபத்தை எல்லாம் நீங்க செய்து ஆண்டவரே சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தாவே இந்த புதிய ஆண்டிலே புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து புதிய கிருபைகளை கொடுத்து புதிய பலனை கொடுத்து எங்கள் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. சுவாமி, எங்களை நிந்திக்கின்ற ஜனங்களுக்கு முன்பாக, எங்களை வேதனைப்படுத்துகின்ற ஜனங்களுக்கு முன்பாக, எங்கள் பிராணை வாங்க தருகின்ற ஜனங்களுக்கு முன்பாக நீர் எங்களை விலக்கி காத்து ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு மூடி மறைத்து நேர்த்தியாய் நடத்துகின்றீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய அற்புதமான வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த கிரியை நீங்கள் நடப்பிக்க போகின்றக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் ஜீவனை காத்துக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. சுவாசத்தை காத்துக்கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கிருபியால் தாங்கினதுக்காக நன்றி தகப்பனே. பொல்லாங்கானுடைய கைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொண்டதாக நன்றி தகப்பனே. கடந்த ஆண்டில் ஏற்பட்ட எல்லா விதமான சுமைகளுக்கும் நீங்களாக்கி புதிய ஆண்டில் எங்கள் பெருக்கத்திற்குள்ளான கொண்டு வந்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற செய்கின்றதுக்காக நன்றி தகப்பனே. அதற்கு உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலனாகவும் ஆரோக்கியமாகவும் சத்துவமாக இருக்கின்றதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகின்றோம். எங்களோடு நீர் பேசும் அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதித்தாரும். முற்றிலுமாக சமதி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூஞ்சிக்கு நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய தேவஜனமே, தேவனை துதிப்பது நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த வாக்குத்தத்தமானது இந்த ஆண்டு முழுவதும் தேவனமை அந்த வாக்குத்தத்தின்படி நடத்த வல்லவராக இருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி செபிக்கின்ற பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி செபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு விசுவாச பிரமாணம். ஹல்லேலூயா. கட்டாயம் நீங்கள் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு செபித்தால் மாத்திரமே நீங்கள் அதனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு அதிசயம் செய்வது ஒரு லேசான ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்து நிற்பது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாய் நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் தேவன் அதை நேர்ச்சியாக ஏற்ற காட்சி செய்து முடிப்பார். ஆனால் பெற்றுக்கொண்ட அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொண்டு நாம் எவ்வாறாக கிறிஸ்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை யாரும் சிந்திப்பதில்லை. எனக்கு தேவன் சுகம் கொடுத்து விட்டார் என்றதும் நாம் அதோட
ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் சுகம் கொடுத்த தேவனுக்குள் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம் என்பதை யாரும் சிந்திப்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம் அதுதான். நான் உன் பாவத்தை மன்னிக்கிற மனதாக இருக்கின்றப்பா. நான் உன்னுடைய வேதனை நீங்க ஆயத்தமா இருக்கின்றேன். நான் உன்னுடைய பாடுகளெல்லாம் நீங்க உதவி செய்கின்றேன். ஆனால் என் மகிமைக்குள்ளாக நீ எப்படி நிற்க முடியும் என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. கர்த்தர் நம்முடைய பாவத்தை நீங்குவது ஆயத்தமாக இருக்கின்றார். சாவத்தை நீக்க ஆயத்தமாக இருக்கின்றார். பலவீனத்தை நீக்க ஆயத்தமாக இருக்கின்றார். எல்லாவற்றையும் நீக்க ஆயத்தமாக இருக்கின்றால், ஆனால் என்னுடைய வார்த்தையில நீ ஏன் உறுதியாக நிற்க மாட்டீங்க, என் திறப்பில் நீ ஏன் நிற்க மாட்டீங்க சொல்லி தேவன் ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்கின்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் தேவனுடைய சமூகத்தில் அதிகாலமே நீங்கள் முழங்காலை முடக்கினால் மாத்திரமே ஜெயம் பெற முடியும். தயவு செய்து இந்த ஆண்டில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அப்பா பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிப்பேன். நான் முழங்காலை முடக்குவேன். உங்களுடைய வார்த்தையை கொண்டு நான் ஜெபிப்பேன். அந்த ஜெபத்தின் மூலமாக நான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வேன். என்னை உமக்கு முன்பாக நீதியாக இருக்க முயற்சி செய்வேன். அந்த முயற்சியை நீங்கள் என்னை எப்படியாவது என்னை பலப்படுத்தி நேர்த்தியாக நடத்தி என்னை பக்குவப்படுத்தி உங்களுடைய விசுவாச பிரமாணத்தின்படி என் நிலத்திற்கு செய்ய என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகின்ற பொழுது தேவன் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்கின்ற தேவன், கண்ணோக்கி பார்த்து கேட்கின்ற தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே வாக்குத்தத்தத்தை கொண்டு தினம் தினம் தேவனுடைய சமூகத்தை நீங்கள் ஜெபித்தால் மாத்திரமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய தேவ ஜனமே, ஏதோ நான் உங்களை பயங்காட்டுறேன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் கட்டாயம் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் காலமே எழும்பி நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வேத வாசித்து விட்டு நீங்கள் நாட்களை கடந்து சென்று பாருங்கள். அந்த நாட்கள் தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். நீங்கள் அதை கண்ணால் காண்பீர்கள். விசுவாசம் இருந்தால் மாத்திரமே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா எனக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருக்குது. கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் பயம், இப்படியாக நாம் குழப்பிக் கொண்டிருக்கின்றோம். அது போன்று இருக்கக்கூடாது. தம் ஜீவனே அற்றுப்போனாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்கிற அளவிற்கு நம்முடைய விசுவாசம் பூர்ணப்பட்டு காணப்படணும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள் கட்டாயம் இருக்க வேண்டும். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனை. ஆகவே வாக்குத்தத்தங்களை தேவனுடைய சமூகத்திலே தினம் 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 நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும். கட்டாயம் தேவன் அந்த வார்த்தையின்படி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி தினமும் ஜெபித்து வந்தீங்கன்னா இந்த வார்த்தையின்படியே உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் சந்தேகம் இல்லை. காரணம், தம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகின்றார். இன்றைக்கு சாத்தானும் இயேசுவை போல அற்புதம் செய்ய முடியும் என்பதை யாரும் மறந்து போகாதீங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தான் அற்புதம் செய்தாரா, இல்லை வேறு எதுவுமா, இல்லை ஏதோ ஒன்றா என்று நம்ம குழப்பத்தோடு காணப்படலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சடிமாங்க. கிறிஸ்து அப்படிலாம் ஒன்று ஒரு மனுஷனை ஒரு மாதிரியாக பண்ண மாட்டாருங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை வார்த்தைகளை கொண்டு நேர்த்தியாக விடுவிப்பார். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சிலுவையில் இயேசு அடிக்கின்ற பொழுது 2 கலர் இருந்தாங்க. அதில் ஒரு கலர் சொன்னான், இயேசுவே இன்று உடைய ராஜ்யத்தை நித்தரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். அவ்வளோதாங்க. அடுத்த செகண்டே தேவன் சொன்னார், என்னோட கூட பரதேசிப்பான்னு சொல்லி. பாருங்கள், இது போல தான் தேவன் உங்களை ஒளிச்சு வச்சு ஆசைக்குன்னா என்ன கிடையாதுங்க. நீங்கள் உண்மையாக உத்தமத்தோடு அவர் சமூகத்தை தாழ்மையோடு கேட்கின்ற பொழுது அந்த கணமே தேவன் உங்களை ஆசைக்க வளர வைக்கின்றார். ஒரு வேளை உங்களுடைய விசுவாசம் தடுமாற்றத்தோடு காணப்படலாம், அல்லது நம்பிக்கை இழந்ததாய் காணப்படலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசி தேர்ந்தவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சியை பார்க்கின்ற தேவன் நேர்த்தியாய் உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் பாடுகள் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும், ஒன்றே ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. நான் ஆராதிக்கின்ற தேவன் இன்னார் என்பதை கண்டுகொண்டபடியால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் கலங்க மாட்டேன் என்ற விசுவாசத்துக்காக நீங்கள் வந்து பாருங்கள். அவருடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் ஈஸியாக சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமென். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில்
நான் செய்த ஒரு தவறு நிமித்தமாக என்னை அடிக்க வந்தாங்க. இரவோடு இரவாக சுத்தி வளைத்து, இன்றைக்கு இவனை அடித்துவிட வேண்டும், அடி இல்லை என்றால் குத்தி போற்ற வேண்டும் என்று சொல்லி சுத்தி சூழ்ச்சி பண்ணாங்க. நான் இயேசுவை மாத்திரம் நான் நம்பினேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி, எனக்கு அந்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. சுற்றி நிற்காங்க, யார் என்ன போனான்னு தெரியாது. கையில் பாட்டல், பெல்ட்டு, கத்தி இப்படியாக வைத்திருக்கிறார்கள். எனக்கு என்ன நடக்குமோ என்று பயம். ஒருவேளை என் மனைவியை தாக்கிறாங்களோ அல்லது என் நண்பரை தாக்கிறாங்களோ என்ற ஒரு பயம். இவர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டாலும் எனக்கு என்ன நடக்குன்ற பயம். இப்படியாக பயந்த சூழ்நிலை காணப்பட்ட பொழுது தேவன் கொடுத்த ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் எனக்கு அந்த வார்த்தையில் ஒரு பிடிப்பு இல்லை. ஏன்னா இருதயம் முழுவதும் பயம். கண்ணால் பார்க்குறேன், தண்ணியை போட்டு அடிக்க வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் முன்ன நின்று போராடுறாங்க அடிக்க விடாமல். என்னுடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அந்த நேரத்தில் நண்பன் மூலமாக போலீஸுக்கு தகவல் சொல்லி அது கேஸ் ஆகி மறுபடியும் நாங்கள் கேஸுக்கு போகிறோம். அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று பயந்த சூழ்நிலை இருக்கும்போது சரியாக இரவு 12 மணிக்கு தேவன் கொடுத்த வார்த்தை மறுபடியுமாக, ஆரம்பம் அற்பமான முடிவு சம்பந்தமாக இருக்குன்னு சொல்லி. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒரே பயம். விடிஞ்ச நம்ம ஜெயிலில் போயிட வேண்டியதான். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. 2 சாய்ஸுங்க. விளையாட்டாக ஆரம்பித்த காரியம் ஏற்பட்ட வினை பிரச்சனை ஆகி கேஸ் ஆகி 1 5 லட்சம் கேட்டு இல்லை என்று சொன்னால் ஜெயில் தான். இப்படியாக ஒரு திட்டத்தோடு அந்த பிரச்சனையை நீட்டாக மூவ் பண்ணுறாங்க. விடியத்தோடைய சமூகத்தை அழுது கொண்டே நான் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். கண்ணீருக்கு அளவே இல்லை. விடியக்காலம் ஆகிவிட்டது. நண்பன் வந்தார், கூட்டிக் கொண்டு ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் தப்பு செய்யலை, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் சாட் பண்ணுறீங்களா, அதை கவனமாக பண்ணுங்கள். இது போல நபரெடுத்து நீங்கள் நம்பி சாட் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் கம்ப்யூட்டர் மூலமாக எடிட் செய்து உங்களை இந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நீங்கள் உண்மையிலே விளையாட்டாக தான் சாட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சாட் அவங்க எது தேவையில்லை எல்லாம் என்பதை எடிட் பண்ணி நீட்டாக அழித்து விட்டு அதை ஒரு கோர்வையாக கொண்டு அது ஜெராக்ஸ் எடுத்து இன்றைக்கு உங்களை இந்த சூழல் ஆக்கிட்டாங்க. இனி இது போன்ற தவறை செய்யாதீர்கள். இது போன்ற நட்பு, இது போன்ற ஃப்ரெண்ட்ஷிப் யாரையும் வைக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் யாரையும் நம்பாதீங்க என்று சொல்லி வான் பண்ணி மன்னித்து அனுப்பினார்கள். இயேசு சொன்னது போலவே ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ண ஒரே ஒரு காரியம், அந்த விளையாட்டாக சாட் பண்ணது. வேறு ஒன்றுமே இல்லைங்க. சாட் பண்ணுற அந்தளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. எப்படி இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க, டீ குடிச்சிட்டு போங்க, வரும்போது ஃபேமிலியாக வாங்க. இது போன்று நான் சாட் பண்ணுறோம்ல, இந்த சாட் பண்ணுறதுல எந்த வார்த்தை தேவை எந்த வார்த்தை தேவையில்லை என்பதை நேர்த்தியாக எடிட் செய்து அதை ஒரு கோர்வையாக வைத்து அதை ஒரு காமத்துக்குள்ளாக சிக்க செய்து அதன் மூலமாக நம்மை சூழ்ச்சியில் மாட்ட பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்க இணையதளத்தின் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு விதமான இச்சை அல்லது விபச்சாரத்தின் ஆவின்னு கூட சொல்லலாம். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, ஃபேஸ்புக் பார்க்காத, யூடியூப் பார்க்காத, ரொம்ப நீ டைப் பண்ணாத, வீடியோக்கள் பண்ணாத, அதெல்லாம் சொல்ல காரணமே தான். அவங்க அந்த டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியெல்லாம் அழித்து விட்டு நம்ம தப்பாக அவங்கள கூட்ட மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்மளை பிரச்சனைகளாக சிக்க செய்து நம்மிடத்திலிருந்து பணம் பிரிப்பவரே கவனமாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய தேவஜனமே, நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே இது போன்ற பாடுகள் தான் உடைக்கக்கூடும். அந்த லெக்கில் ஒரு பக்கம் தேவனை நம்பியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பயத்தின் நிமித்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவன் திரும்ப சொன்ன ஒரு காரியம், ஆரம்பம் அற்பமான முடிவு சம்பந்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையின்படியே தேவன் நேர்த்தியாகி விடுவித்தார். என்னுடைய நம்பிக்கை பூரணப்பட்டது. இன்றைக்கு நான் கிறிஸ்துக்குள்ளே ஞானத்தோடு நடக்கவும் புத்தியோடு நடக்கவும் தினம் தேவன் வார்த்தையை கொண்டு பேச வைக்கின்றார்.
யாருக்கிட்டையும் விளையாட்டாக பேசாதீங்க, யாருக்கிட்டையும் விளையாட்டாக சாட் பண்ணாதீங்க, யாரையும் நம்பி எந்த காரியம் பண்ணாதீங்க. இந்த உலக மனிதர்கள் நம்ம எப்போ விளங்கலாம் என்று வகைப்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களை பார்த்து நான் சொல்லிட்டேன், அன்புக்குரிய தேவஜனமே, தம்பி தங்கச்சி, மிகுந்த கவனமாக இருங்க. நம்ம எப்படி இந்த வலைக்குள்ளே சிக்க வைக்கலாம் என்பதுதான் உலக மனித சிந்தையாக காணப்படும். ஏனென்று சொன்னால் வரும் நாட்களிலே பணப்பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை என்று அதிகமான பஞ்சங்கள் வரும். அந்த பஞ்சத்தின் விளைவாக இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே போதை பழக்கங்களும் மது பழக்கங்களும் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. அது நிமித்தமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள், யார் எப்படி என்ன பண்ணுங்களோ தெரியாமல் மிக மோசமான ஒரு அழிவை நோக்கி இன்றைக்கு உலகம் போய்கிட்டிருக்கு. இந்த சமூகத்தில் வாழ நாம கொஞ்சம் ஞானத்தோடு நடந்து கொண்டான்னு சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நாம் நீதியாய் வாழ முடியும், ஜெயமாய் வாழ முடியும். நம்முடைய பாடுகள் எல்லாம் இயேசு நேர்ச்சியாய் விலக்கி காத்து கொள்வார். நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கட்டாயம் கிறிஸ்து இயேசு நம்மை ஜெயமாய் நடத்துவார் என்று சந்தேகம் இல்லை. ஆகவே மிகுந்த கவனமாக இருங்கள். இந்த புதிய ஆண்டிலே புதிய புதிய ஞானத்தை தேவன் கொடுக்க வளராக்கின்றார். புதிய புதிய கிருபைகளை கொடுக்க வளராக்கின்றார். நாம் விசுவாசத்தால் மாத்திரமே அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிக்க வளராக்கின்றார். அந்த பிரச்சனைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருக்கும் உள்ள வித்தியாசத்தை அன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களை காட்டு மற்ற நபர்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நபர் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் கூட ஒரு செகண்ட் மனமிறங்குவாங்க. கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள் தன்னை இந்த உலகத்திற்கு ஒரு வெளிவசத்தோடு ஒரு உத்தமனாக கட்டிக்கொள்வார்கள். அவருக்குள் இருப்பது தீய எண்ணங்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் யாரிடம் பேசுகின்றோம், யாரிடம் பேசுகின்றோம் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும். அதான் முக்கியம். ஒரு நபரை குறித்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே தடுமாற்றத்தை உண்டு பண்ணி சொன்னால் அதை விட்டு விலகி கடந்து போகணும். அவங்க நம்பி நம்ம அங்கே நிற்கக்கூடாது. ஆனால் அடுத்தவங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்கள் கிறிஸ்துடைய சமூகத்தில் கேட்கின்ற பொழுது தேவன் அதை உங்களுக்கு விளங்க செய்கின்றார். நீங்கள் அதை நம்பி வாழ கற்றுக்கொள்கின்ற போது நீங்கள் ஜெயத்தை பெறுகின்றீர்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த 2026 ஆண்டு இயேசு அன்று உலகத்தின் வாயிலாக தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வாக்கு தத்தம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 30 சொல்கின்றது, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஹல்லேலூயா. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தனைக்கு சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கின்றார். பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தனை பாருங்க, ஒரு சமூகத்தில் பஞ்சம் வந்துட்டுன்னு சொன்னால் அது மனுஷனாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி அடித்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது போன்ற ஒரு நிந்தனை வந்தாலும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அவைகளின் மத்தியிலும் அப்பேற்பட்ட சூழல் மத்தியிலும் தேவன் நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய வயநிலங்கள், தொழில், நம்முடைய வீடு வாசல் என்று அனைத்தையும் ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியும் வயலின் பனியும் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். விருட்சத்தின் கனியும் வயலின் கனியும் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். விருட்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்க வேண்டும். வயலின் கனிகள் தேவன் நமக்கு கொடுக்கின்ற உபதேசங்களை கேட்டு நாம் கனி கொடுக்கின்றதாக காணப்படும். அன்பு, சாதன, நற்குணம் இது போன்ற கனி கொடுக்கின்ற மகனாக காணப்படும். அப்படி காணப்படுகின்ற பொழுது தேவன் நம்முடைய எல்லையை விஸ்தாரமாக்குகின்றார், பெருகப்படுகின்றார், வளர்ச்சி செய்கின்றார், உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு விடுவிக்க வளர்க்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, இந்த புத்தாண்டு தினத்திலே தேவன் சொல்கின்ற ஒரு அழகான உங்கள் வார்த்தை உங்களை பெருக பண்ணுவார். அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? பெருக்கம். பெருக்கம் என்றாலே நம்முடைய கையின் பிரயாசத்தினுடைய ஆசீர்வாதமானது அளவில்லாமல் பெருக செய்கின்றார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேவன்
எந்த ஒரு நிந்தனைக்குள்ளும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை விடுவித்து மறுபடியும் நாம் புது மனுஷனாக புதிய மகனாக மகளாக பிறக்க உதவி செய்கிறார். இஸ்ரவேல் வாழ்ந்த காலகட்டத்திலே தேவன் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர்கள் மீண்டுமாக மீட்டெடுக்கின்றார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள மறுவாழ்வு கொடுத்து உங்களை நடத்த வளர்தாக இருக்கின்றார். இது வரைக்கும் நீங்கள் பட்ட பாடுகள் போதும், நிந்தனைகள் போதும், வேதனை போதும், அதை எல்லாம் விட்டு விலகுங்கள். உங்கள் பழைய வாழ்க்கை திரும்பி பார்த்து மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துகளே போகாதீங்க. புதிய சிந்திங்க, புதியதை பேசுங்க, புதியதே பாருங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை மாறும். பழச பின்னிட்டு பார்த்து புத்தனா மாறுவதை காட்டிலும் கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே பாருங்க. விருட்சத்தின் கனியையும் வயலின் பலனையும் பெருக பண்ணுவேன் செய்தார். அதை மாத்திரம் நான் நம்பி சென்றோம் என்று சொன்னார். நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாகும், நம்முடைய காரியங்கள் ஜெயமாகும், நம்முடைய கையின் பிரயாசம் ஆசிக்கப்படும். நாம் ஆடு மாடு ஆஸ்தி அந்தஸ்துன்னு சொல்லி பெருகி கொண்டே செல்வோம் என்று எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே வார்த்தைக்குள்ளாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வாதமான ஒரு ஆண்டுக்குள்ளாக நடத்துவார் சந்தேகம். வரும் நாட்கள் நாம் இதை குறித்து இன்னும் மிக ஆழமாக தியானித்து என்னுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு தேவன் கொடுத்த இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தினம் ஜெபித்து வாருங்கள். கட்டாயம் கிறிஸ்துவ இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசைப்பான சந்தேகங்களை நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே சுவாமி, பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்திக்குள்ள சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை விலக்கி காத்து சுவாமி உம்முடைய தகப்பனே ஆசிரியத்தினால ஐஸ்வரத்தினால் எங்கள் பெருகப்படுகிறதுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வயல் நிலங்கள், எங்களுடைய தானியங்கள், எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அளவில்லாமல் ஆசைக்கின்றதாக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் சமூகத்தில் நாங்கள் பட்ட வேதனைகள் நீங்க செய்து சமாதானத்தை கொடுத்து நீதியை பிறப்பிக்க செய்து எங்களை பெருக பண்ணுகின்றதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வரும் நாட்களில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது நேர்த்தியாய் தியானித்து என்னுடைய அர்த்தங்களையும் மகத்துவத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த ஜனங்களை இந்த ஆண்டு முழுவதும் செழிப்பின் ஆண்டுகளுக்காக நடத்தி அவளை ஆசிரியராக சுவாமி நாங்கள் வார்த்தைக்குள்ளாக நினைத்திருக்க உதவி செய்யும். எங்களுடைய பாடுகள், பிரச்சனை, வேதனை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க செய்து சமாதானத்தோடு வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் ஆயுசத்தையும் பெற்றுக்கொள்ளலாக. தகப்பனே, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கின்றேன். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் புல்லுக்கு ஒப்பான மனுஷர்கள். எவ்வளோ முயற்சி, எவ்வளோ பிரயாசங்கள்லாம் பட்டுவிட்டோம். எதுவுமே எங்களுக்கு கை கொள்ள, காசு பணம் செலவானது மாத்திரமே மிச்சம். ஆண்டவரே, நீங்கள் ஒரு விஷயம் மனமிறங்கி நேர்த்தியாக இல்லை உள்ளத்தாட்சி பெற உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த உலகம் எங்களை மலடி என்ற ஒரு வார்த்தைக்குள்ளாக எங்களை மூழ்கடிக்க செய்தாலும் நீர் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து சுவாமி இந்த உலக மக்களுக்கு முன்பாக எங்களை தலைநிமிர செய்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கு லாயிற்று சொல்வது போல இந்த சமூகம் எங்களை வெறுக்கின்றது. ஆனால் நீர் எங்களை வெறுக்காமல் மார்போடு அணைத்து தேற்றுக்கொள்கின்றது. தயவுகோடு எங்களுக்கு ஒரு பிள்ளைத்தாட்சி மரத்தை கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே கணிபெற உதவி செய்வீராக. நாங்கள் சாட்சியாய் எனக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஊழியம் எழுதி பிரகாசிக்க உதவி செய்கிறார்கள். அந்த நிந்தை மாற உதவி செய்யும், அந்த வியாகுலங்கள் மாற உதவி செய்யும், அந்த அவமானங்கள் மாற உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு கற்பத்தின் மேலே கொடுத்து அளவில்லாமல் பெருக செய்வீராக. சுவாமி, வியாபாரத்தில் பெருக்கத்துக்கான உதவி செய்யும், படிப்பிலை பெருக்கத்துக்கான உதவி செய்யும், அரசு வேலை கிடைக்க உதவி செய்யும். இனி சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, இன்னும் ஆய்கறிகள் கடையில் பிரகாசி விரும்புகின்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெருக்கத்தை கொடுத்து அளவில்லாமல் ஆசிக்கிறாங்க. எந்த ஒரு பாவத்தின் கண்ணிக்கும் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். முற்றிலுமாக சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்க இயேசுவின் ஜெகத்திலாவே ஆமென். தொடர்ந்து நீங்கள் செவியுங்கள். இந்த ஆண்டு தேவன் சொல்லியபடியே பெருக்கத்தின் ஆண்டுகளாக அவர் நடத்துவார் என்று சந்தேகமில்லை.
விசுவாசிப்பவர்கள் கட்டாயம் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று சாட்சியாக வருவார்கள் என்று சந்தேகம். கர்த்தர் நம்முடன் வாசிப்பாராக. ஆமென்.